வணக்கம். இது அரேஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கச்சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்ன? திரையில் பார்க்கலாம். பசுமை புரட்சி. மற்றுமோர் பசுமை புரட்சி நாட்டிற்கு அவசியம், தேவை என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். வானொலியின் மூலமாக அவர் நாட்டு மக்களிடம் உரையாற்றுகின்ற பொழுது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதோடு சேர்ந்து புதிய ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு புதிய ஆய்வுகள், புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இதை தாண்டி நம்முடைய பாரம்பரிய முறையிலான விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இதற்கு ஆதரவான, எதிர்ப்பான பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்கின்றன. இந்த தளத்தில் அவர் பேசிய பேச்சிற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க விட்டாலும் கூட இதுபோல் பேசக்கூடிய மத்திய அரசு முதலில் நில சீர்திருத்த மசோதாவின் மூலமாக நிலங்களை கையகப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்ற கருத்தை ஒருபுறம் வைக்கிறார்கள். மறுபுறம் இதே அவருடைய பேச்சில் ஒருபுறம் புதிய விஞ்ஞான ரீதியிலான விஷயங்களையும் மறுபுறம் பாரம்பரிய விவசாயத்தையும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் என்ற வாதத்தையும் முன்வைக்கிறார்கள். தினமும் செத்துக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய தற்கொலை ஆண்டாண்டு காலமாக, இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லாமல் எல்லா ஆட்சிகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய தற்கொலையை தடுப்பதற்கு என்ன மாதிரியான திட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்விகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. உள்ளபடியே இந்த திட்டம் எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்ற கேள்வியோடு இன்றைய விவாதத்தை நாம் நகர்த்த இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 3 சிறப்பு விருந்தினர்கள் தற்பொழுது இணைகிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அப்பாவு நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு திருச்சி வேலுச்சாமி காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு டால்பின் ஸ்ரீதரன் பாஜகவினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர், அவரும் நம்மோடு இணைகிறார். வணக்கம். மூவரை மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் சில நிமிடங்களில் மேலும் 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மிடையே இணைய இருக்கிறார்கள். இந்த மூவரோடு இப்போது நாம் விவாதத்திற்குள் பயணிக்கலாம். என்னுடைய அடிப்படையிலான கேள்வி திருச்சி வெளிச்சாமி அவரோடமிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டெல்டா மாவட்டத்தோடு இணைந்தவர் அப்படிங்கிறதுனால பிரதமருடைய உரையை பற்றி உங்களுடைய அடிப்படையிலான பார்வை. எனக்கு அவர் மீது கோபமோ வருத்தமோ எனக்கு இல்லை. காரணம், அவர் எவ்வளவு பெரிய குழப்பத்தில் அவர் இருக்கிறார் என்பதை இந்த அறிவிப்பு, இந்த பேச்சு காட்டுகிறதாக நினைக்கிறேன். பாவம், அவர் என்ன செய்வார்? சுஷ்மா ஸ்வராஜுடைய பிரச்சனை, லலித் மோடியால் ஏற்பட்ட விஜயராஜ் சிந்தியாவுடைய பிரச்சனை, அத்வானி கிளப்பி இருக்கிற பிரச்சனை, இதிலிருந்து அவர் குழம்பி போயிருக்கிற இந்த வேளையில் பேசுகிற போது எதை பேசுகிறோம் என்றே புரியாமல் பேசியிருக்கிறார் என்றே எனக்கு தோன்றுகிறது. பசுமை புரட்சி என்று கடந்த காலத்திலே செய்தது என்ன என்பதும், பாரம்பரிய விவசாயத்துக்கு திரும்ப வேண்டும் என்று அவர் சொன்னது என்ன என்பதையும் புரிந்துதான் பேசினாரா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த பசுமை புரட்சிக்காக அதிகமான உற்பத்தி தேவை என்று கடந்த காலத்திலே பல காரியங்களை செய்து அதன் வாயிலாக மண் மலட்டுத்தன்மை அடைந்து விட்டது. ஆகவே பாரம்பரிய விவசாயத்துக்கு வர வேண்டும், உற்பத்தி குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று நம்மாழ்வார் போன்றவர்கள் ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தியிருக்கிறார்கள். ரெண்டும் எதிரும் புதிரானவை. பாரம்பரிய விவசாய முறைக்கு வர வேண்டும் என்பது நீர் என்றால், பசுமை புரட்சி என்று சொல்வது நெருப்பு. ரெண்டும் ஒன்றாக இணைய பாரம்பரிய முறைப்படியிலான விவசாயத்தின் மூலமாக ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்துவது என்பது பசுமை புரட்சி என்பது ஒரு பொதுவான வார்த்தை. பசுமை புரட்சி என்று சொன்னாலே அது மட்டுமல்ல, நடைமுறை சாத்தியம். அது ரசாயன உரங்களின் மூலமாக மட்டும்தான் சாத்தியப்படும். நீங்க பொதுமைப்படுத்துறது எப்படி சரியா என்பது உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு அது அல்ல. மண்ணை மலட்டுத்தன்மை ஆகாமல் அப்படியே சத்தோடு இருப்பது, அதை சாப்பிடுகின்ற உன்னுட ஜீவராசிகள் மனிதன் உட்பட அவனுக்கு நோய் இல்லாமல் வாழ்வதற்கும் அது பயன்படுகிறது. ஆனால் அதிகமான விளைச்சலை தருமா என்றால் அது இல்லை. ரெண்டும் எதிரும் புதிரான பேசலாம். அப்படி எடுத்துக்கொண்டால் கூட மண்ணை மலட்டுத்தன்மை ஆக்கியது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக இங்கே பேசலாம். அது அதன் பின்னாடி கூடிய சாதக பாதங்களும் பேசலாம். திரு ஸ்ரீதரன், அடிப்படையில் உங்களுடைய பார்வை. அதாவது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரோ நரேந்திர மோடி பிரதமர் அவர்களோ குழம்பிய நிலையில் இருப்பதாக அண்ணன் வேலுச்சாமி சொன்னார். ஆனால் அவர் நினைக்கிறார் குழம்பிய குட்டையிலே மீன் பிடிக்கலாம் என்று. அதற்கு வாய்ப்பு இல்லை என்பது நிச்சயமாக தெரிந்திருக்கிறது. ஒரு விஷயம், பாரம்பரியமான விவசாயமும் இந்த புரட்சியும் அதிகப்படியான மகசூலும் கிடைப்பது என்பது நெருப்பும் நீரும் போன்றதில்லைன்னு சொன்னார் அண்ணன் வேலுச்சாமி அவர்கள். அனைத்தையும் மறந்துவிட்டு, அரசியலை மறந்துவிட்டு நாம் பேசும்பொழுது, நான் கூட அடிப்படையிலே ஒரு விவசாய வீட்டு பிள்ளை தான். விவசாயத்தில் குடும்பத்திலிருந்து நேரடியாக முதல் முறையாக அரசியலுக்கும் வணிகத்திற்கும் வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் லாபகரமான ஒரு தொழிலாக இருக்கிறதா? நாட்டினுடைய 70 விழுக்காடு விவசாயிகள் தான் இருக்கிறார்கள். விவசாய நம்பி இருக்கிற விவசாய தொழிலாளர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற முறையில் ஏதாவது லாபகரமாக இருக்கிறதா? ஒன்று, இருக்கிற அனைத்து விவசாய நிலங்களும் விவசாயத்துக்கு தகுந்த சாகுபடி செய்யக்கூடிய நல்ல தரிசு, அதாவது 30 விளையக்கூடிய நிலங்களாக இருக்குதா? இல்லை.
இருக்கிற நிலத்தில் 33% தான் அந்த மாதிரி நல்ல வந்து ஃபர்டைல் லேண்டாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலம் 3 போகமும் பயிர் பண்ணுறக்கூடிய அளவுக்கு, முப்போகமும் விளையக்கூடிய அளவுக்கு, 12 மாதங்களும் விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு முழு நேரமான ஆயுள் முழுக்க விவசாயம் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கா? அதுவும் இல்லை. அப்படியே 2 போகம் பயிர் வச்சு 5 மாதத்தில் அவனுடைய விவசாயத்தினுடைய மகசூலை பெருக்கணும்னு நினச்சா அதற்கு எவ்வளோ இடையூறுகள், மின்சாரம் இல்லை, தண்ணீர் இல்லை. அதுக்கும் மேலே அவர் விளைய வைத்தால் அந்த விலையை அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்கு அதுக்கான அவர் சந்தைப்படுத்துவதற்கான திறமை இல்லை. விவசாயம் வந்து விலையை வந்து நிர்ணயம் பண்ண முடியாது. இப்படி பல வகையில் விவசாயத்தை படுகுழிக்கு விவசாயியாக இருந்து கொண்டு அவர் விவசாயம் பண்ணுவதை வந்து தவறானது, வேறு வழியை மாற்று வழியை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு விவசாயிகளை தள்ளி விட்டது யாரு? கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த அண்ணன் காங்கிரஸ் கட்சியினுடைய பெருமை அது. ஏனென்று சொன்னால் என்னால் பல உதாரணங்களை சொல்ல முடியும். நாங்கள் இன்றைக்கு இந்த ஓராண்டுகளில் விவசாயிகளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக, விவசாயிகளுடைய நலனுக்காக எடுத்து வைக்கின்ற திட்டங்களை என்னால் பல திட்டங்களை சொல்ல முடியும். அடுத்தடுத்த சுற்றுகளில் அடிப்படையில் விவசாயிகளுக்கான அரசியலை தாண்டி இன்றைக்கு உங்களை நாங்கள் அழைத்தனுடைய நோக்கம் விவசாயிகள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளில் நீங்கள் சட்ட ரீதியிலாகவும் கூட பல போராட்டங்கள் நடத்தி கொண்டிருப்போர் அப்படிங்கிற முறையில் ஒரு விவசாயியும் கூட நீங்கள் உங்களுடைய பார்வை. அதாவது மோடி அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் வரவேற்கிறேன், 2ஆம் பசுமை புரட்சி வேணுங்கிறது. ஆனால் ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், தேர்தல் நேரத்தில் சொன்னதை மறந்துட்டார். தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், தேர்தல் வாக்குறுதியாட்டு மோடி அவர்களே பேசும்போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விளைநிலங்களில் விவசாயிகள் உற்பத்தி பண்ணுகிற பொருட்களினுடைய செலவை விட 50% அதிகமான கொள்முதல் விலையை நிர்ணயம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ உற்பத்தி செலவு எவ்வளோ ஆகுதோ அதை விட 50% கூட்டுவோம் அப்படின்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்து ஓராண்டு ஆனதுக்கு அப்புறம் விவசாயிகளை பற்றி எந்த நிலையிலையும் பண்ணலை. அரை மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணுதான். காரணம், விவசாயம் செய்து விளைபொருளுக்கு விலை இல்லாமல் அவனை கடனை அடைக்க முடியாமல், நிலத்தை விற்று கூட கடனை அடைச்சிட்டு முடியாமல் அவன் தற்கொலை பண்ணுறான். அப்போ விவசாயி இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறான், அவனை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே முதலாக நினைத்தவர் தலைவர் கலைஞர். விவசாயிக்கு இலவச மின்சாரத்தை தந்தார். அதே போல் 2006 ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது தேர்தல் அறிக்கையில் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துக்குள்ள நுழைவுக்கு முன்னாலே 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணி, அப்போது இருந்த யூபிஐ கவர்மெண்ட்டில் இந்தியா முழுவதும் 76,000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்தது பெருமை யூபிஐ கவர்மெண்ட்டுக்கும் உண்டு, தலைவர் கலைஞருக்கும் உண்டு. தம்பி நிறைய நன்மையை இந்த ஒரு வருஷத்தில் செய்ததை சொல்லுதேன் அப்படின்னாங்க. அது நானே சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லை அடுத்தது இல்லை, பட்ஜெட்டில் வந்து ஒரு காலத்தில் 16% விவசாயத்துக்கு ஒதுக்கப்பட்டது, இப்போ 2.5% ஆக்கியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பெருமை. 7% வட்டி விவசாயிகள் வாங்கிட்டு இருந்த 7% வட்டியை 11% வட்டியாக மாற்றிய பெருமை மத்தியில் இருக்கக்கூடிய அருண்ஜேட்லி மோடி அரசுக்கு சேரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு 12-13ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சென்னை நீங்களாக எல்லா மாவட்டங்களும் வறட்சி மாவட்டம்னு சொல்லி அறிவிச்சுட்டு, இந்தியாவிலே நாங்கள் தான் ஒரு ஏக்கருக்கு 15,000 ரூபா நிவாரணம் கொடுக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. வருஷம் என்ன ஆயிற்று? 4 வருஷம் ஆயிற்று, இதுவரைக்கும் பண்ணலை. ஆனால் வாங்கிய கடனுக்கு வட்டி அந்த வருஷம் கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போ 13%, 13-14 இருந்து வாங்கிய கடனுக்கு 13% வட்டியை தமிழ்நாடு அரசு போட்டுக்கிட்டு மத்திய அரசு 7-11 ஆக்கினதை குறைங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான நிலைதான் விவசாயிகளை பற்றி இருக்கு. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி விவசாயிகளை பற்றி சிந்திக்கவில்லை. கார்ப்பரேட் கம்பெனிகள் மிகப்பெரிய அளவில் கோடியா வைத்துட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது செய்ய போறதையும் நான் என்ன அடுத்த சுற்றிலும் கூட தெளிவா பேசலாம். விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நம்மோடு கோவையிலிருந்து திரு நல்லசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு நல்லசாமி, உங்களுக்கும் வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். உங்களுடைய அடிப்படையிலான பார்வை, நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு குறித்த உங்களுடைய அடிப்படையிலான பார்வை. ஐயா, செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். இன்னைக்கு உலகமே இயற்கை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம பிரதமர் என்ன சொல்றாருன்னா, 2வது பசுமை புரட்சின்னு சொல்றாரு. ஆக பசுமை புரட்சிங்கிறது 1968 கொண்டு வரப்பட்டது. உணவு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும், விளைச்சலை கூட்ட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று. அதுக்கு முன்னாடி இயற்கையில தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆக பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, ரசாயன உரம், இதை பற்றி எல்லாம்
விவசாயிகளுக்கு தெரியவே தெரியாது. இப்போ உணவு உற்பத்தியை பெருக்கணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் மக்கள் தொகை 4 மடங்கு பெருகிட்டுது. சுதந்திரத்தும் போது 30 கோடி, இப்போ 120 கோடி. ஆக மக்கள் தொகையை பெருக்கிட்டாங்க, உணவு உற்பத்தியும் பெருகுச்சு. ஆக பசுமை புரட்சிங்கிறது ஒரு போதை பொருள். ஆக ஒருத்தனுக்கு சாராயத்தை ஊத்துனா அவன் ஆடுவேன், பாடுவேன், குதிப்பேன், தெம்பா இருப்பேன். அது சக்தி வந்துட்டுதுன்னு நினைக்கக்கூடாது. அந்த போதை குறைஞ்ச உடனே அவன் குறுக்கி படுத்துக்குவேன். அதே மாதிரி ரசாயன உரங்களை போட்டால் பூஞ்சால மருந்துகளை அடிச்சதுன்னா ஆரம்பத்தில் விளைச்சல் கூடும். எப்படி ஒரு கல்லை தூக்கி மேலே போட்டால் மேலே போகும், ஒரு குறிப்பிட்ட உயரம் போனோன்னு கீழே திரும்பி வரும். இப்போ மேலே போய் கீழே திரும்பி வந்துக்கிட்டு இருக்குது. ஆக மண்ணுங்கிறது ஒரு உயிர். இந்த உயிர் பல மண்புழுவெல்லாம் செத்து போச்சு. இதனுடைய விளைவு இன்னைக்கு இயற்கைக்கு மாற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்ப பிரதமர் என்ன சொல்றாரு, நீங்க ரசாயன உரங்களை பயன்படுத்துங்க, நீங்க பூஞ்சால மருந்து அடிங்கன்னு சொல்ற மாதிரி தான் தெரியுது. ஆக இயற்கை விட்டுட்டு நாம விலகி போயிட்டோம். ஆக உணவு உற்பத்தியை பொறுத்தளவுல நாம தன்னிறைவு பெற்றிருந்தோம் இல்லைன்னு சொல்ல முடியாது. 1835 மெக்காலே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை. இது ஒன்னே கேளுங்க. ஆக நான் இந்தியா முழுவதும் குறுக்கிலும் நெடுக்கிலுமாக சென்று பார்த்து விட்டேன். ஒரு பிச்சைக்காரனை நான் காண முடியவில்லை, ஒரு திருடனை நான் பார்க்க முடியவில்லை. கலாச்சாரமும் கட்டமைப்பும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, வளமான நாடு, வறுமை இல்லாத நாடுன்னு சொன்னாரு. இப்ப என்னாச்சு நிலைமை? தலகளா மாறிடுச்சு. ஆக இன்னைக்கு நாங்க கேட்கறதெல்லாம் இப்ப அரசியல் கட்சி கேட்கற மாதிரி நாங்க கேட்கறது எங்களுக்கு இலவசம் அல்ல, மானியம் அல்ல, கடன் அல்ல, கடன் தள்ளுபடி அல்ல. எங்களை பொறுத்தளவுல அரசு ஊழியர்களுக்கு எப்படி அந்த பே கமிஷன் பரிந்துரை பண்ண சம்பளத்தை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம் ஒவ்வொரு விலை நாங்க மானத்தோட மரியாதையோட. நம்முடைய மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் அவருடைய கருத்துக்களையும் கேட்டுவிட்டு கூட நம்ம அடுத்த சுற்றுகளுக்குள் விவாதத்திற்குள் பயணிக்கலாம். ஐயாக்கன் அவர்கள் நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக திரு ஐயாக்கன் திருச்சியிலிருந்து நேரலையில் இணைந்திருக்கிறார். திரு ஐயாக்கன், உங்களுடைய அடிப்படையிலான பார்வை, பிரதமர் பேச்சு குறித்து உங்களுடைய அடிப்படையிலான பார்வை. இந்த நாடு உணவுக்காக வெளிநாட்டில் பிச்சை எடுத்து இருந்துச்சு 70க்கு முன்னாடி. ஆனால் பிச்சை எடுத்த நாட்டை உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற பிறகு விவசாயி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு முதலீடு கிடையாது, முதலீடு கொடுக்கல. அதே போல சரியான தண்ணீர் கொடுக்கல. அதே போல அவனுக்கு விற்கிறதுக்கு மார்க்கெட் கொடுக்கல. ஆளுகின்ற கட்சியும் எதிர்கட்சி எல்லாமே என்ன பண்ணுவாங்க, நெல் விலை ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு, சக்கரை விலை ஏறி போச்சு, எனக்கு பால் விலை ஏறி போச்சும்பாங்களே ஒழிஞ்சு விவசாயி 1970க்கு முன்னாடி பசுமை புரட்சி முதல் பசுமை புரட்சிக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தான். ஒரு மூட்டை நெல் 40 ரூபாய்க்கு இருந்துச்சு. அன்னைக்கு எம்எல்ஏவுக்கு 250 ரூபா சம்பளம். அதே இன்றைக்கு அந்த விவசாயியோட நெல் இன்னைக்கு 850 தான். எம்எல்ஏ சம்பளம் 55,000 ரூபா ஆயிடுச்சு. அன்னைக்கு பவுன் 120 ரூபா. 3 மூட்டை நெல் வித்தா ஒரு பவுன் வாங்கினா. இன்னைக்கு பவுன் 24,000 வந்துருச்சு. அன்னைக்கு வாத்தியாருக்கு சம்பளம் 90 ரூபா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வாத்தியாருக்கு 36,000 சம்பளம். ஆனால் நெல் எனக்கு 850 ரூபா தான். அதை வாங்கறதுக்கே ஆள் இல்லை, எனக்கு மார்க்கெட் இல்லை. இன்னைக்கு வெங்காய விலை ஏறி போச்சு, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. சக்கரை விலை ஏறி போச்சு, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. பசுமை புரட்சி என்பது இந்த நாட்டில் உள்ள விவசாயிகளை பிச்சைக்காரனாக மாற்றுவதற்காக அரசியல்வாதிகள் செய்கின்ற ஒரு சூழ்ச்சி தான். நம்ம அடுத்த சுற்றுகளில் விரிவாக பேசலாம் திரு ஐயாக்கண்ணு. நம்ம மீண்டும் அடுத்த சுற்றுகளில் விரிவாக பேசலாம் திரு ஐயாக்கண்ணு. பசுமை புரட்சி என்ற பெயரை கேட்ட பொழுதே மிகவும் ஒரு பதற்றத்தோடும் அச்சத்தோடும் பேசக்கூடிய அளவிற்கு விவசாயிகள் சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உள்ளபடியே காங்கிரஸ் கட்சி அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதுனால அது பல காலங்களில் பல மேடைகளில் பேசப்பட்டிருக்கிறது. வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆமா, அன்றைக்கு தேவை அதுவாக இருந்தது, ஆனால் உண்மைதான், இன்றைக்கு மண் மலடாகி போனது அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு பேசுகிறார். இங்கே பிரதமர் பேசிய சில விஷயங்கள் நாம் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயங்கள். உற்பத்தியை பெருக்கணுங்கிறார், ஒரு துளி ஏராளமான விளைச்சல் அப்படிங்கிற நிலையை அடையணுங்கிறாரு, விஞ்ஞான முறைகளை கையாளணுங்கிறாரு, அந்த ஒரு பகுதி முழுவதும் விஞ்ஞான முறையின் மூலமாக எப்படி விவசாயத்தை பெருக்கணுங்கிறத பேசியிருக்கிறாரு. கடைசி பகுதியில் பாரம்பரிய விவசாயத்தை மீட்கணுங்கிறாரு. இந்த ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்கிறது அப்படிங்கிறத வேலுச்சாமியோட வாதமாக இருக்குது. ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள், மாண்டு கொண்டே இருக்கிறார்கள், விவசாயம் மடிந்து கொண்டே இருக்கிறது. நாம் எதை உண்டு உயிர் வாழப் போகிறோம் என்ற கேள்வி ஒவ்வொருவருக்குள்ளும் எழுந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போகிறார்கள் ஆட்சியாளர்கள்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மீண்டும் ஓர் பசுமை புரட்சி நாட்டிற்கு அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். இதனுடைய சாதக பாதகங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு ஆட்சியாளர்கள் என்ன மாதிரியான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இந்த கடந்த ஓராண்டில் விவசாயிகளுக்கான திட்டங்களை குறித்து கடந்த சுற்றுலா சொல்லதா சொன்னீங்க. இந்த ஓராண்டு நிறைவு பெற்ற பிறகுதான் நீங்கள் பல வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தார், பல முதலீடு சொன்னார், மேக் இன் இந்தியா சொன்னார். ஓராண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக விவசாயத்தை பற்றி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். பேசவே இப்பொழுதுதான் விவசாயத்தை பற்றி பேசவே தொடங்கியிருக்கிறார். அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இதில் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் நான் பொதுவாகவே பேசிக்கிறேன். 90களுக்கு பிறகு மட்டும் 2.5 லட்சம் விவசாயிகள் இந்தியாவில் மாண்டு போயிருக்கிறார்கள். தற்கொலை மகாராஷ்டிராவில் மட்டும் மாண்டு கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியும். 2004க்கு பிறகு ஒவ்வொரு 32 நிமிடங்களுக்கும் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணுறான். கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நேரங்களில் 2 பேர் செத்துருக்கிறான். 2 விவசாயி அப்படிங்கிறது இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட நான் சொல்லிடுறேன். பிஜேபியாவோ காங்கிரஸாவோ நான் குற்றச்சாட்டவே விரும்பல. என்னுடைய கேள்வி 90களுக்கு பிறகுன்னு சொன்னால் அதில் வாஜ்பாய் அரசாங்கமும் அடங்குகிறது. நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கூட சொல்கிறேன். இந்த தற்கொலை சொன்னீங்க, விதர்பா மாநிலத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சத்து பேருக்கு மேலே கடந்த 10 ஆண்டுகளாக இந்த காங்கிரஸ் அரசாங்கம் நடந்ததில் தற்கொலை பண்ணியிருக்காங்க. காரணம் பருத்தி, அந்த பிடி காட்டன். கர்நாடகத்தில் 11 ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் எண்ணிக்கை 3092. முந்தா நாள் எடியூரப்பாவோட சேர்த்து தான் சொல்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தி நம்ம படிச்சிருப்போம். அது கரும்பு பண்ண விவசாயி அதை வெட்டி கரும்பை கொண்டு வந்து விற்கிறதுக்கு முடியாமல் கரும்பு காட்டையே தீ வச்சுட்டு அதுக்குள்ளார போய் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அது கடந்த 11 ஆண்டுகளாக தொடர்ந்து. இது இன்றைக்கு வந்து இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு 4 ஆண்டுகளாக அங்க இருக்கிறது. எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. நம்ம அதெல்லாம் விட இந்தியாவில் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு விஷயம். நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. இந்தியாவில் அதிகமாக விவசாயிகள் தற்கொலை செய்யக்கூடிய மாநிலங்கள் எது நான் சொல்றேன்? மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர். இதுல மத்திய பிரதேசத்துல யாருடைய ஆட்சி? நான் சொல்லிடுறேன். 2,70,000 பேர் மொத்தம் செத்துருக்காங்கன்னா 3,300 பேர் மத்திய பிரதேசம் செத்துருப்பாங்கன்னா நீங்க அதையும் கணக்கில் எடுத்திருக்கீங்க. நான் அதெல்லாம் விட்டுருங்க, அரசியல் கடந்து நான் சொல்றேன். இன்றைக்கு சமுதாயத்தினுடைய மக்களுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி, தமிழகத்தில் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, 40 விழுக்காடு இந்த தமிழகத்தில் இருக்கிறவர்களுக்கு சக்கரை நோய் வரப்போகுது இன்னும் ஒரு 2-3 வருஷத்துலன்னு சொல்றாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இன்னைக்கு எல்லா டிண்டு ஃபுட்டு, கேண்டு ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, சந்தையில் விற்கப்படுகின்ற அனைத்து விதமான உணவு பண்டங்களிலும் வேதியியல் பொருள் இருக்கிறது, நச்சுத்தன்மை கலந்துருக்கிறது. இன்னைக்கு கண்டுபிடிக்கிறோம். காரணம் யாரு? இந்த பசுமை புரட்சியினுடைய ஒரு வகையில் உற்பத்தி அதிகமானாலும் கூட இது ஒரு பல வகையில் மக்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குது. மக்கள் ஆரோக்கியமாக இல்லைன்னா அந்த சமுதாயம் இல்லைன்னா எதற்குங்க இந்த நாடு, இந்த ஆட்சி எல்லாமே? ஆகையினால ஆரம்பத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரையின் போது அழகா சொன்னாரு, எங்களுடைய திட்டம் மரபு சார்ந்து, இயற்கை சார்ந்து, இந்த ஓராண்டில் அதற்காக செய்த திட்டங்கள் மட்டும் நிச்சயமா பாருங்க. இம்ப்ளிமெண்ட் கேட்கல, விளைவுகளை கேட்கல, அது மெதுவா தான் வரும். ஓராண்டில் இல்ல 500 கோடி ரூபாய் முதல் ஒதுக்கீடு எதுக்கு தெரியுங்களா? மண்ணை டெஸ்ட் பண்றதுக்கு, சாயில் டெஸ்ட். முதலாக மண்ணுக்கு கார்டு கொடுத்துருக்கோம், கிரெடிட் கார்டு மாதிரி அட்டை, மண் வள அட்டை. எதுக்கு? ஒரு விவசாயம் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த மண்ணை தமிழ்நாட்டுல 25 வருஷமா இருக்கு. அது செயல்படுத்தல, அதுதான் காரணம். நான் வந்து புள்ளிவிவரம் சொல்றேன். கடந்த 2000 கோடி ரூபாய் கங்கையை தூய்மைப்படுத்த, அதோடு ஒப்பிடுகின்ற பொழுது நான் கேக்குறேன், 3 லட்சம் கோடி ரூபாய் கங்கைக்கு 2000 கோடி சொல்றீங்க. இது போதுமா? 300 கோடி போதுமா? இல்ல ஒரு 500 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கி இருக்கோம். எதுக்காகன்னா இதை டெஸ்ட் பண்றதுக்காக. இது 14 கோடி பேருக்கு இன்னும் ஒரு வருஷத்துல போக போகுது. அதோடு இல்ல, அதாவது ஒரு ஒருங்கிணைந்த விவசாயம். ஒரு மாவட்டத்தில் ஒரு பயிர் அதிகமாக வந்ததுன்னு சொன்னால் எல்லாரும் அந்த மகசூலை பண்ணுவாங்க. அப்போ அந்த மாவட்டத்தில் அந்த பயிர் அதிகமாக வராது. இதுதான் ஒருங்கிணைந்த குஜராத் முன்மாதிரி நாங்கள் ஏன் சொல்கிறோம்னா, பல வகையில் குஜராத்தை முன்னேற்றிருக்காரு. விவசாயத்தை நம்பி இருக்கிற விவசாயிகளுக்கு தன்னிறைவு பெறதுக்குரிய வகையில் அவர்களே குளம் வெட்ட முடியும், அவர்களே அதற்கான உதவி அரசாங்கம் செய்யும். நீர்நிலைகளை 1,70,000 தடுப்பணைகளை கட்டியிருக்காரு. நிலத்தடி நீரை உயர்த்தி இருக்கிறோம். 24 மணி நேரம் மின்சாரம். இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது என்று சொன்னால், ரொம்ப எளிமையா கட்சி பகுதியில கூட அவரே சொல்றாரு, மின்சாரம், நிலம் இதெல்லாம் அவசியங்கிறாரு. இதுல இந்த நிலம்ங்கிற விவகாரத்துல நிலம் கையகப்படுத்தல் மசோதாவை பத்தி அவங்க பேசினாங்க. நிலம் கையகப்படுத்தல் மசோதாவின் மூலமாக நீங்க கடந்த சுற்றுல சொன்னீங்க, விவசாயிகள் குறைந்து கொண்டு வருகிறார்கள், விவசாய கூலி தொழிலாளர்களும் குறைந்து கொண்டு வருகிறார்கள், அழிந்து கொண்டு வருகிறார்கள். நிலம் கையகப்படுத்தல் மசோதாவில் விவசாயிகளுக்கு இழப்பீடு இருக்கிறது,
விவசாய தொழிலாளர்களுக்கு கூலி தொழிலாளர்களுக்கு இழப்பீடு இல்லை. இல்ல நிச்சயமா இருக்கு. ஒன்று. நிச்சயமா இன்னொரு இருக்கு. நாள் ஒரே ஒரு விஷயம், விவசாயத்தை கைப்பற்றிக்கிட்டாங்கிறது ஆனா அடிப்படையில் ரொம்ப என்ன அறிவு கேட்ட வரைக்கும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்குது, ஒரு 3000 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த இடத்துல 3 போகம் விளையக்கூடிய வசதி இருக்கு அந்த லேண்ட்ல அப்படின்னு சொன்னா அரசு வந்து அந்த தொழிற்சாலையை இடிச்சிருங்க, அங்க வந்து 3 போகம் விளையும்னு சொல்லி விவசாயத்துக்கு கொடுத்துடுமா? அதாவது ஒரு விஷயம் இல்ல அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்வி, இது வரைக்கும் நான் கேக்குறேன் 8 லட்சம் ஏக்கர் இது வரைக்கும் கையகப்படுத்திருக்கிறது காங்கிரஸ் அரசாங்கம். என்னுடைய கேள்வி என்பது 8 லட்சம் ஏக்கர் பயன்படுத்திருக்கிறதா? தொழிற்சாலைக்கு தேவை என்று சொன்னால் விவசாயத்து நிலத்தை எடுத்துக்கிறீங்க, விவசாயத்துக்கு தேவையான ஒரு தொழிற்சாலைக்கான இடத்தை எடுக்க முடியுமா நான் கேக்குறேன். விவசாயத்துக்கு தேவையான இருக்கிற நிலத்தை சரி பண்ணாலே போதுங்க. இருக்கிற தரிசு நிலம் 60 விழுக்காடு பயன்படாம இருக்கிறது. எனக்கு ஒரு விஷயம் முரணாப்படுது. ஒரு விஷயம் திட்டம் இல்லாமல் எப்படி செயல்படுத்த முடியும்? எத்தனை பெர்சன்டேஜ் நிலம் தரிசா இருக்கு? உங்க வார்த்தைப்படி எத்தனை பெர்சன்டேஜ் நிலம் தரிசா இருக்கு? இல்லங்க 33 விழுக்காடு தான் இன்றைக்கு 3 போகம் விளையக்கூடிய தரிசு. இப்ப நான் கேக்குறேன், தரிசாக இருக்கக்கூடிய நிலங்களில் தொழிற்சாலைகளை தொடங்குவது புத்திசாலித்தனமா, விவசாயம் ஏற்கனவே விவசாயம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலங்களை மேம்படுத்துவது புத்திசாலித்தனமா? விவசாய நிலத்தை தொழிற்சாலைகளுக்காக எடுத்துக்கொள்வோம், தரிசு நிலத்தை மேம்படுத்தி விவசாயம் செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய தவறான தகவல் திரும்ப திரும்ப எதிர்க்கட்சிகளும் தொலைக்காட்சிகளும் ஊடகவியலாளர்களும் சேர்ந்து பரப்புற தவறான குற்றச்சாட்டு. நீங்க ஒரு விஷயம் சொல்றேன், முதல்ல அரசு தெரிஞ்ச புறம்போக்கு நிலங்கள் இல்ல நிலம் கையகப்படுத்துற விஷயத்தை நியாயப்படுத்தி அவங்க பேசுறாங்க. 8 லட்சம் ஏக்கர் நிலம் வாங்கணும் போறேன்னு குஜராத்தில் ரொம்ப நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தோம் விவசாயிகளுக்குன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், கட்சி வளைகுடா பகுதியில் 20,000 ஏக்கர் நிலம் 30 ஆண்டு காலத்துக்கு அதானிக்கு குத்தகை கொடுத்தாங்க. 1-2 இல்ல 20,000 ஏக்கர் விவசாய நிலம் நான் முடிச்சிட்டு சார் வாங்கிட்டு அதே நிலத்தை இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு 15 மடங்கு விலை கூடி அதானி கொடுத்தாரு. இந்த ஆட்சி ஏற்பட்டு 1 வருஷம் காலம் இப்போ விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆட்சி ஏற்பட்ட அடுத்த நொடியிலே ஒரிசாவில் முத்ராங்கிற ஒரு துறைமுகத்தை 5,500 கோடிக்கு டாட்டாட்டையும் எல்என்டிட்டையும் வாங்கினாங்க. அதே போல் லேண்ட்கோ நிறுவனத்திட்டிருந்து 1,200 மெகாவாட்டு 6,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அதானி. அதே போல நான் சொல்லிட்டு சார், நான் முடிச்சிட்டு சார், இல்ல வாங்கினது சொல்றேன் இல்ல நான் சொல்றேன் சார், அவாந்தாவில் 600 மெகாவாட் நடந்துகிட்டு இருந்த கம்பெனியை மின் உற்பத்தியை 4,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பண்றதுக்கு செய்யறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னு சொன்ன இவங்களுக்கு மோடி அரசு வந்து நான் இந்த பேசுற வார்த்தையை வச்சு இது அரசியல் பேச வரேன். உண்மையிலே விவசாயிகளுடைய நிலை என்ன இப்போ? அதாவது விளைபொருளுக்கு சரியான விலை இல்லை. அதான் மும்பையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் சூமோட்டாவா ஒரு வழக்கை எடுத்து நடத்தி என்ன காரணம்னு சொல்லி கண்டுபிடிச்சி இந்திரா இன்ஸ்டியூட் டாடா இன்ஸ்டியூட் எல்லாம் கண்டுபிடிச்சி அப்போ வாக்லே அப்படின்னு சொல்லி ஒரு நபார்டு வங்கியினுடைய ஜிஎம் போய் பார்த்து ஏன் சாகுறாங்கன்னு சொன்னாக்கி 75-80% பேர் விளைபொருளுக்கு சரியான விலை இல்லை, தண்ணி இல்லை, அதனால குறிப்பிட்ட காலத்தில் வறட்சி ஏற்பட்டு முடிச்சிருந்தேன் சார், நான் முடிக்க சார், இதனால்தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை திரும்ப பார்லிமெண்ட்ல ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டு அந்த குழு பரிசீலனை பண்ணி விளைபொருள் உற்பத்தி விலை என்ன, உற்பத்தி செலவு எவ்வளவு ஆகுது, என்ன விலைக்கு விற்கணும் அப்படின்ட்டு சொல்லி பண்ணாங்க. இதே போல கங்கை காவிரி இணைப்பை சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி 6 மாசத்துக்கு ஒருக்கா இந்தியாவில் உள்ள எல்லா சிஎம்மும் கூடி பேசி பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் கூடி பேசி தண்ணீரை நதிநீர் இணைப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஓராண்டு காலத்தில் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கிற நிதி கங்கை நம்ம நதிநீர் இணைப்புக்கு 100 கோடி ரூபா. அதே சமயத்தில் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு 600 கோடி ரூபா. விவசாயத்துக்கு நாங்க பெரிய சாதனை செய்தோம் அப்படின்னு சொன்னாங்களா? இந்த புள்ளி வரங்கள் நான் உண்மையிலேயே இந்த அரசு விவசாயிகள் மீது அக்கறை கொண்டிருந்தா இன்னைக்கு ஒரு விவசாய காப்பீடு திட்டம் இருக்குன்னு சொன்னீங்க. விவசாயிகளுக்கு காப்பீடு திட்டத்துல ஒரு 1000 வாழை இருக்கு, 14,000 ரூபாய் நான் காப்பீடு திட்டம் கட்டியிருக்கேன். இந்த வாழை காத்துல ஒடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பிற்க அளவுல 15,000 ஹெக்டேர்ல அந்த வாழை காத்துலயோ எதுலயோ சூறாவளியிலயோ அழிஞ்சா மட்டும்தான்
எனக்கு நன்மை கிடைக்குமே தவிர இல்லன்னா எனக்கு இன்சூரன்ஸ் பாதி கிடையாது. ஒரு பாதியாக அழிந்தாலோ ஒரு கால்வாசி இல்ல, அழிந்தாலோ எனக்கு ஏரியா முழுக்க 15,000 ஹெக்டேர் ஒரு வருவாய் குறுவட்டம். நான் கேட்கிறது தனிப்பட்ட முறையில் என்னன்னா, ஒரு உங்களுக்கு கார் இல்ல, ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த கார் எந்த ஆர்டிஓ அலுவலகத்தில் உள்ளதோ அதுல உள்ளவங்க அவ்வளவு பேரும் புரியுது, கேள்வி புரியுது. அப்ப இந்த சட்டத்தை மாத்ததுக்கு என்ன இந்த அரசு காப்பீடு திட்டம் முக்கியம். நான் கோர்ட்லயே கேஸ் போட்டேன். எல்லா நம்ம பயிர்களுக்கும் நம்ம எனக்கு காப்பீடு திட்டத்துல சேர்றதுக்கும் அனுமதி வேணும். தனி நபருக்கு எனக்கு அது பாதிக்கப்பட்ட நிவாரணமும் தரணும். இதை பற்றி அவருடைய கருத்து இந்த சுற்றுல கேட்க முடியாம போச்சு. ஒரு இடைவேளைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிச்சயமாக நான் உங்களுக்கான இடத்தை கண்டிப்பாக தருகிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காங்கிரஸ் பொறுத்துக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்லலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு பசுமை புரட்சி அவசியம் என்று பேசியிருக்கக்கூடிய பிரதமர் மோடியின் பேச்சு குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரியோ தவறோ, கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸை நாட்டை ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சிக்கான பொறுப்பு என்பது இந்த விவசாயிகளுடைய தற்கொலைகளிலும் விவசாயம் இந்த அளவிற்கு சீரழிந்ததிலும் உங்களுடைய பங்கு கொஞ்சம் கூட இல்லை என்று, இந்த ஓராண்டு ஆட்சிதான் அதற்கு காரணம் என்று முழுமையாக உங்களால் மனசாட்சியோடு குற்றம் சாட்ட முடியுமா? நிச்சயமா சொல்லவே மாட்டேன். நீங்களே துவக்கத்திலே சொல்லிட்டீங்க, 90களில் இருந்தே இது ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க. அப்புறம் நான் எப்படி 10 ஆண்டு மட்டும் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியும்? அது அல்ல. ஆனா நான் எங்க வேறுபடுறேன்னா, நம்முடைய சகோதரர் ஸ்ரீதர் மேல எனக்கு வருத்தமே இல்லை. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, நான் பிறந்தது விவசாய குடும்பம் தான், ஆனா இப்போ நான் வியாபாரத்துக்கு போயிட்டேன்னாரு. அவர் எங்களை பார்த்து கேலி பண்றாருன்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வேற வழி இல்லை. அதனால எங்களுக்கு அதை பத்தி முழுமையா தெரியுது. இருக்கிற விவசாய சூழல் என்னன்னா அவங்களே சரி என்ன வேடிக்கைன்னு கேட்டா, ரொம்ப சௌரியமா நீங்க 90ல இருந்தே சொல்லிட்டீங்க. அவர் என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி, உலகமே பூசணிக்கா மாதிரி இருக்குன்னு சொன்ன கதை மாதிரி, நடுவில் இருந்த 6 ஆண்டு கால வாஜ்பாய் ஆட்சி அது பிஜேபி ஆட்சியா இல்லையான்னு மறந்துட்டே பேசுறாரு. நான் இப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 10 ஆண்டு காலத்தில் தான் விவசாயிகள் நடிச்சு போனாங்க, நாங்கள் அதுக்கு முன்னேற்றத்துக்காக செய்தோம்னு சொன்னார். இந்த ஓராண்டில் மட்டும் அவர்கள் எப்படி மாறுபட்டிருக்கான்னு சொல்கிறேன். கடந்த ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் நீர் ஆதார திட்டங்களுக்காக அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கின தொகை 6009 கோடி. ஆனால் இப்போ இவங்க போட்டாங்களே பட்ஜெட், அதில் நீர் ஆதாரத்திற்கான ஒதுக்கின தொகை வெறும் 4000 கோடி, 2000 கோடி கம்மி. அதை போலவே நில மேம்பாடு நீங்க பேசுறீங்களே, அந்த மேம்பாட்டுக்கு கடந்த காங்கிரஸ் ஆட்சியில 3759 கோடி ஒதுக்கி இருந்தாங்க. இப்ப இவங்க ஆட்சியில 1637 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம், எல்லாரும் பேரிடர் மேலாண்மை எல்லாம் பேசிட்டு இருக்கோம். புயல் வந்தா, காற்றடிச்சா, இதெல்லாம் வந்தாண்டு. அழிந்து போன விவசாயத்துக்கு காரணம் காங்கிரஸ் சொன்னீங்களே, அந்த காங்கிரஸ் ஆட்சியில் கூட 30% பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு நிவாரண உதவி வழங்குவதாக ஒரு கொள்கை வச்சிருந்தோம். அவர் ஒரு பயிர் காப்பீடு தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டு வச்சார்ல. இல்ல அது அந்த பயிர் காப்பீடு விவகாரம் காப்பீடு நான் சொல்ல, நான் புரியுது, நீங்க சொன்ன விஷயங்கள் புரியுது, சொல்லி முடிச்சிடறேன், அப்பதான் ஒரு முழுமை அடையும். ஆனால் இவருடைய பட்ஜெட் இப்ப போட்டாங்களே, அதுல 30% இருந்ததை 50% பாதித்தால் மட்டும்தான் அதுக்கு உதவி என்று மத்திய அரசு பட்ஜெட்ல போட்டிருக்காங்க. இதெல்லாம் யார் விவசாயிகளுக்கு அதிக உதவி செஞ்சாங்கிறது பார்க்கிறவங்களே புரியுது. அவங்க இன்னும் 2 சிறப்பு விருந்தினர் திரு ஐயாக்கண்ணு, இங்க அடிப்படையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் இத்தனை கோடி ரூபாயை அதிகமாக ஒதுக்கீடு செய்தோம்னு அவர் ஒரு பட்டியலை வாசிக்கிறார். புரியுது புரியுது. இவர்கள் இல்ல எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்க இந்த இப்போ எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா ஆட்சியாளர்களும் அவர்களுடைய ஒரு பெரிய பட்டியலை வாசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல தவறு நடக்கிறதா, அல்லது விவசாயிகள் அதை சரியாக கையாளாமல் போகிறார்களா, அல்லது விவசாயத்தின் மீதான நாட்டம் குறைந்து ஒயிட் காலர் ஜாப்பும் அந்த மாதிரியான வேலையை நோக்கி இளைஞர்கள் நகர்வுதான் விவசாயம் குறைந்து போவதற்கான காரணியா? இத்தனை 1000 கோடிகள் ஒதுக்கப்படுகிறது என்று ஒவ்வொரு அரசும் சொல்லுகிறது. பிரச்சனை அப்ப எங்கதான் சரியா இருக்குது திரு ஐயாக்கண்ணு? இல்லையா, மத்திய பட்ஜெட் 18 லட்சம் கோடி இந்த வருஷம், அதில் 5300 கோடி ஒதுக்குறாங்க. போன காங்கிரஸ் பில்லே 12 லட்சம் கோடி, 13 லட்சம் கோடி, 6000 கோடி தொகையா? இந்த நாட்டுடைய ஜனத்தொகையில் 70% விவசாயிகள். அவ்வளோ விவசாயிகளுக்கு ஒதுக்கின பணம் யானை பசிக்கு சோளப்பொறி போட்ட மாதிரி தான். விவசாயிகளுக்கு முதலீடுக்கு பணம் கொடுக்கல,
விவசாயிக்கு நீர்வளத்தை ஏற்படுத்தி தரல, விவசாயிக்கு சந்தை மார்க்கெட் ஏற்படுத்தி தரல. நான் சாவடி பண்ணுறது எனக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 24,000 ஆச்சுன்னா எனக்கு 18,000க்கு தான் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தராங்க. நான் 24,000க்கு இன்னும் 50% 36,000 எனக்கு நெல் விற்றா தானே லாபம். இப்படி காங்கிரஸ் ஆட்சியிலையும் எங்களை ஒழிச்சாங்க. இப்போ பிஜேபி ஆட்சியிலையும் நீர்வளத்துக்கு ஏற்பாடு. வாஜ்பாய் என்ன சொன்னார்? நான் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல நதிகளை இணைப்பேன்னாரு. நதிகளை பற்றி பேசுகிறாரா? கங்கையை சரிப்படுறதுக்கு 2,000 கோடி, ஆனால் நதிநீர் இணைக்கிறதுக்கு 100 கோடி ஒதுக்குறாரு. எதுக்கு அந்த 100 கோடி? நீர்வளத்தை பேர் இந்தியாவில் 32 மாநிலம் இருக்கு. அதில் ராஜஸ்தானும் தமிழ்நாடும் தான் மோசமான தண்ணி வளமே இல்லாத மாநிலங்கள். அங்கேயாவது ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு பாலைவனமாக மாறி கொண்டிருக்கிறது. இந்த நதிகளை இணைக்கின்ற இங்க விவசாயம் எல்லாம் தற்கொலை பண்ண வழியே கிடையாது. எனக்கு லாபகரமான விலை கிடையாது. எனக்கு வந்து கரும்புக்கு விலை இல்ல, நெல்லுக்கு விலை இல்ல, என் பாலை வாங்குறதுக்கு ஆள் இல்ல. அதனால விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். எங்களுக்கு உதவியே பண்ணி கொடுக்க ஒருத்தர் ரெடியா இல்ல. திரு ஐயாக்கண்ணு, நிச்சயமாக இதற்கான தீர்வாக நீங்கள் எதை முன்வைக்க விரும்புகிறீர்கள் அப்படிங்கறத யோசிச்சுவீங்க. நான் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். திரு நல்லசாமி, நான் அவர்கிட்ட கேட்டு அதே கேள்வி தான் கேட்க விரும்புறேன். இங்கே பிரச்சனை என்பது ஒட்டுமொத்தமாக அரசையும் ஆட்சியாளர்களையும் குறை சொல்வது மட்டுமே பிரச்சனை அப்படிங்கிறது தீர்வு சரியாக இருக்குமா? விவசாயிகளிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவாக இருக்கிறது? எந்த இடத்தில் இதற்கான தீர்வாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? விவசாயி எங்கே தன்னை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருந்தும் அவர்கள் அதை தவற விடுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விவசாயிகளுடைய பலகீனம் என்னன்னா, இவன் வந்து வீதிக்கு வந்து போராட முடியாது. பொண்டாட்டி செத்து போய் நடு வீட்டில் பொணமாக கிடந்தாலும் காலையில் எந்திரிச்சு போய் பால் கறந்துட்டு வந்துதான் ஆகணும். வீட்டில் பொணம் கிடக்க பால் கறக்கிறதுக்கு போயிட்டு வருவேன். அதனால் விடுமுறை எடுக்க முடியாது, வீதிக்கு வந்து போராட முடியாது. இதுதான் அவனுடைய பலகீனம். அதனால் இதுவரையில் சுதந்திர இந்தியாவில் ஆண்டவர்கள் யாருமே விவசாயிகளுடைய நலனில் அக்கறை கொள்ளலை. ஏன்னா 2% இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை பார்த்து தோப்புக்கரணம் போடுவாங்க. ஆனால் 70% விவசாயிகளை பார்த்து ஏளனமாக இருக்காங்க. இது இவனுடைய பலகீனம். ரெண்டாவது, இன்னைக்கு பருப்பு உற்பத்தி குறைஞ்சிருச்சு. 5 ஏக்கர் விவசாயி வந்து 1 ஏக்கரில் பருப்பு சாகுபடி பண்ணுங்கன்னு சொல்லி பிரதமர் சொல்கிறாரு. பருப்பு சாகுபடி லாபகரமாக இருந்தவன் சாகுபடி பண்ணாது இருப்பானா? ஆக நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஏன் இறக்குமதி பண்ணுறீங்க? இந்தியாவினுடைய பருப்பு தேவை 60 லட்சம் மெட்ரிக் டன், ஆனால் விளையிறது 19 லட்சம் மெட்ரிக் டன். 41 லட்சம் மெட்ரிக் டன் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு விவசாய நாட்டுக்குள்ள விவசாய விளைபொருளை தாராளமாக ஏராளமாக இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா விவசாயிகளுடைய நிலைமை என்ன? முதல்ல விவசாய நாடா இது தொழில் நாடான்னு ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்கள் தொழில் வேறு, விவசாயங்கிறது வேறு. தொழில்ங்கிறது எல்லா தொழிலும் எந்த தொழிலாக இருந்தாலும் கார்பன் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுது. ஆனால் விவசாயம் ஒண்ணுதான் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் விளைவிடக்கூடிய ஒரு தொழில். உலகத்தை வாழ வைக்கக்கூடிய ஒண்ணு விவசாயம். இந்த விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. விவசாய நாடுங்கிறது உணர்ந்து நீங்க தமிழ்நாட்டை பத்தி சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார், ஒரு பாலைவனமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சொல்ல ராஜஸ்தானின் தமிழகத்தையும் பற்றி பேசினார். காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான முயற்சிகள் இதுவரை இந்த ஆட்சியில் என்ன எடுக்கப்பட்டிருக்கின்றன? முல்லை பெரியார் இஷ்யூலையும் சரி, காவிரி இஷ்யூலையும் சரி. காவிரி விஷயம் முல்லை பெரியாறு கூட இப்ப நாங்க வந்து தான் 153 அடியை உயர்த்துறதுக்கு நீதிபதிகளை போட்டிருக்கோம். ஒரே ஒரு விஷயம் தனியா நம்ம விவாதிப்போம். இதுக்கும் பல தடவை சட்டம் ஏற்கனவே இருந்தது. தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருந்தது. நான் இப்ப அதை விட்டுறலாம். இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுரேஷ் பிரபு அவர்கள் தலைமையில் வாஜ்பாய் அவர்கள் வந்து ஒரு திட்டம் வச்சிருந்தாரு, நதிகளை தேசியமயமாக்கணும், நதிகளை இணைக்கணும்னு சொல்லி. ஆனால் அது காங்கிரஸ் அரசு அதை வந்து ராகுல் காந்தி அவருடைய தொலைநோக்கு சிந்தனையில் அதை கிடப்பில் போட்டாங்க, செயல்படுத்தலை. நாங்கள் இன்றைக்கு வந்த ஒரு வருடத்தில் என்னென்ன விவசாயிகளுக்கு நன்மை செஞ்சிருக்கு? முதல் காரணம் 101 நதிகளை இணைப்பதற்கான 100 கோடி ரூபாய் ஒதுக்கிறது. எதுக்குன்னா ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிக்கிறதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தோம். ஆனால் ஒரு வருடத்துக்குள்ள நிதின் கட்கரி அவர்கள் சாலை மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் இன்றைக்கு அது பாராளுமன்றத்தில் 101 நதிகளை இணைப்பதற்கான பட்ஜெட் வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. இன்றைக்கு ஏற்கனவே சமர்ப்பித்தாகி விட்டது. அதோடு இல்லை, தமிழ்நாட்டை சொன்னார் பாலாறு பெண்ணையாருக்காக அந்த இணைப்புக்காக பணம் ஏற்கனவே ஒதுக்கி விட்டது. அதே போல காக்கிநாடாவுக்கும் ஒதுக்கி இருக்கு. ஆதாரம் தரேன் உங்களுக்கு, நான் உங்களுக்கு தரேன். அதே மாதிரி காக்கிநாடாவில் மரக்காணத்திற்கு
ரூபா கூட இதுவரை திரு ஸ்ரீதரன் தவறான தகவலா சொல்லக்கூடாது. நான் சொல்றது உறுதியான தகவல், ஆதாரம் இருக்கிறது. ஆதாரம் இருக்கிறது, என்னால தர முடியும். தாமிரபரணி கருமேனியாரை தேசியமயமாக்குறது, நதிகளை இணைப்பது வேலை முடிஞ்சு தாமிரபரணி கருமேனியாரை நம்பியார் இணைப்பு திட்டம் கலைஞர் ஆட்சி காலத்துல 2009 ராமச்சந்திரா மருத்துவமனையிலிருந்து 369 கோடி ரூபாயில ஆரம்பிச்சு 213 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பாதி பணி முடிஞ்சிருக்கு. தாமிரபரணி ஆத்துல மட்டும் 15,000 டிஎம்சி தண்ணி ஒரு ஆண்டுக்கு கடல்ல கலக்கு. 15,000 டிஎம்சி அப்படின்னு சொன்னா ஒரு உதாரணம் எதுன்னா புழல், பூண்டி, செம்பரம்பாக்கம், சோழவரம் அந்த 4 ஏரியா சென்னைக்கு தண்ணி கொடுக்கு. இதனுடைய மொத்த கொள்ளளவு 10 டிஎம்சி. ஆனா 15 டிஎம்சி தாமிரபரணியில் மட்டும் கடல்ல கலக்கு. அதுல ஒரு 3 டிஎம்சி வறண்ட ராதாபுரம், நாங்குநேரி, சாத்தாங்குளம், திருச்செந்தூர் பகுதிக்கு கொண்டு வரதுக்கு 213 கோடி ரூபாய் வேலை முடிஞ்சதை இந்த அரசு நிதி ஒதுக்கிச்சு பட்ஜெட்ல. இதுவரைக்கும் வரல. நான் போராட்டம் பண்ணேன், திரும்ப கோர்ட்டுக்கு போனேன். தமிழக அரசு என்ன சொல்லுனா மத்திய அரசு நிதி தரல, அதனால நான் வேலை செய்யல அப்படின்னாங்க. ஜூலை மாசம் 24ஆம் தேதிக்குள்ள மத்திய அரசு நிதி தரல அப்படிங்கிறது கொடுக்கல. ஒதுக்கீடு பண்ணி ஒரு ரூபாய் கூட சார் சேலஞ்ச் பண்ணுவேன் சார். 1000 கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கி இல்ல சேலஞ்ச் பண்ணுவேன். நீங்க அதுக்கு ஒரு நிதி ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்தது ஸ்கீமுக்கு பணம் இத்தனை ஆறு சொல்றாருல்ல, வீணா தண்ணியை கலக்குது இல்ல, திமுக ஆட்சி இருந்தது இல்ல, அப்ப ஏன் தடுப்பான எல்லாம் அதான் கட்டாரு. 1,17,000 தடுப்பணை கட்டிருக்கும் போது எத்தனை தடுப்பணை கட்டிருக்கீங்க? எத்தனை தடுப்பணை கட்டிருக்கீங்க? பாவனாசம் அணைய வெள்ளக்காரன் கட்டினான், மணிமுத்தாறு பெருந்தலைவர் காமராஜர் கட்டாரு. நீதி இருக்கக்கூடிய பொய்கையாறு, நம்பியாறு, கொடுமுடியாறு அந்த அணைகளில் கொடுமுடியாறு அணையின் மூலமாக கொடுமுடியாறு அணையால் தான் விவசாயம் செத்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விவசாயிகளும் சொல்லுவாங்க. அந்த தண்ணியை பாதுகாக்கப்பட்டு கடல்ல கலக்காம உங்களுக்கு தெரிந்து மிகப்பெரிய அளவிலே அத்துணை விவசாயிகளையும் திரட்டி வள்ளியூரில் மிகப்பெரிய அளவிலே ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த கொடுமுடியாறு ஆணையை தகர்த்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய விவசாயம் பால்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார். அப்பொழுது அவர்கள் பேசுவது நீங்க சுட்டிக்காட்டினதான் பேசினாங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது போன்ற தொலைநோக்கு பார்வையோடு கொடுமுடியாறு அணை கட்டப்படவில்லை, எல்லா விவசாயிகளுக்கும் பயன் தரக்கூடிய வகையில் அவை இல்லை அப்படின்னு விவசாயிகள் குற்றச்சாட்டு சொன்னது இல்லையா? ஒரே ஒரு குளத்துக்கு அந்த பாதிப்பு வந்த உடனே அவங்க சொல்லியிருக்கலாம். அவர்களும் விவசாயிகள் தானே, அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளல. அந்த தண்ணியை தடுத்து நிறுத்தி காமராஜருக்கு பிறகு வேற யாரு அடிப்படையில் என்னுடைய கேள்வி, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கான நாங்க கோயம்பேடுல பஸ் ஸ்டாண்ட் கட்டணும், இந்த அம்மா ஆரம்பிச்சு நீங்க ஆரம்பிச்சது. உங்களுடைய கோபத்தை புரிஞ்சுக்க முடியுது, உங்களுடைய கோபத்தை புரிஞ்சுக்க முடியுது, நல்லது. நம்ம அந்த அரசியலுக்குள்ள போக வேண்டாம். என்னுடைய கேள்வி என்பது விவசாயிகளை நோக்கி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதத்தை நகர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுவதில் ஆட்சியில் இருந்து இறங்கக்கூடிய கடைசி தருணத்தில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியை விட்டு இறங்கக்கூடிய கடைசி தருணத்தில் நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான முயற்சி எடுக்கிறார்கள். நான் இங்கே காங்கிரஸ் வக்காலத்து வாங்குவது அல்ல நோக்கம், எடுக்கிறார்கள். தேர்தல் வருகிறது, ஆட்சி மாறுகிறது. இந்த ஓராண்டில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான ஒரு துரும்பை எடுத்து போட்டதுண்டா பாஜக? அதாவது ஒரு சில விஷயங்கள் சட்டமே நிர்ணயித்தாலும் கூட அந்த மாநில அரசினால அனுமதிக்கப்படுவதில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் சொல்றேன். நீங்க காங்கிரஸ் அரசு கையாளாத அரசு, மோடி மன்மோகன் சிங் பேசாத பிரதமர், நாங்கள் இருந்தால் உறுதியான பிரதமர், இதை ஒரு நிமிடத்தில் முடித்து காட்டும் சொல்லக்கூடிய பாஜக இன்றைக்கு அவங்க சொன்ன அதே வாதத்தை வைக்கிறது எந்த அளவுக்கு சரின்னு கேட்கிறேன். நீங்க குறுகிய எண்ணத்துல ஏதோ ஒரு விஷயத்தை புடிச்சுக்கிட்டு அது மட்டும் தொலைநோக்கு பார்வையோட போறோம். இந்த நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயம் வாழணும், ஒட்டுமொத்த விவசாய நிலமும் உற்பத்தி பண்றக்கூடிய நிலமா மாறணும்னு சொன்னா நீங்க பேசிட்டே இருந்தாங்க. இல்ல நான் கேக்குறேன், இந்த கரும்பு விவசாயிகளுக்கு லாபகரமா மாத்தணும்னா என்ன பண்ணணும்?
ஏன் 10 ஆண்டுகளை பண்ணல? வாஜ்பாய் அரசுல எத்தனை நாள் வந்து பெட்ரோல் எரிபொருளோட சேர்த்து அப்ப வந்து நம்ம பஸ்ஸை இயக்கலாம்னு சொல்லியிருந்தோம், பேருந்துகளை இயக்கலாம்னு. ஏன் 10 ஆண்டுகளை பண்ணல? கடந்த ஆண்டு நாகபுரியில நாங்க வந்த உடனே முதல் வேலையாக ஒரு பேருந்து இதனால உங்கள் அத்தனை பேருக்கான கேள்விகளோடு மக்கள் நேரலையில் வந்து விட்டார்கள். மக்கள் உங்களிடம் கேள்விகளை வைப்பதற்கு கேள்வி நேரத்தில் இது நேயர் நேரம். நேயர்கள் தங்களுடைய கேள்விகளை இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரிடம் முன்வைக்க காத்திருக்கிறார்கள். நேயர்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன், உங்கள் கேள்வி யாருக்கானது என்பது சுருக்கமாகவும் கேள்வி விரைவாகவும் முன்வையுங்கள். மிகுந்த கண்ணியத்தோடும் தனிநபர் தாக்குதலுக்கு அப்பாற்பட்டும் நாகரிகமாகவும் உங்கள் கேள்விகள் அமைய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி நேயர்களுக்கு வழிவிடுகிறேன். இது கேள்வி நேரத்தில் நேயர் நேரம். முதல் நேயர் இணைப்பு வந்திருக்கிறீங்க. வணக்கம். விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. சார் குட் ஈவினிங் சார். என்னுடைய கேள்வி வந்து பிஜேபி திரு ஸ்ரீதரன் சார் அவருக்கு. சுருக்கமாக. ஒன்றும் இல்லை சார், இப்போ விவசாயத்தை பற்றி அவர் பேசுறாரு. இப்போ ஸ்மார்ட் சிட்டி 12 ஏரியா கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த ஸ்மார்ட் சிட்டி அங்க இருக்கிற விளைநிலங்களை அழிச்சுட்டு வருமா அல்லது அங்க இருக்கிற தரிசு நிலத்தை அழிச்சுட்டு வருமா? சரி, உங்களுடைய பெயர்? சங்கர். நன்றி. மற்றும் ஒரு நேயர். வணக்கம். விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. செல்வராஜ் திருப்பூர். செல்வராஜ் திருப்பூர். கேள்வி யாருக்கானது? கேள்வி வந்துங்க, எந்த ஒரு திட்டமே ஒரு அரசு சார்ந்த திட்டம் அல்ல. என்னங்க, அரசு மக்களுடைய பணத்தை கலைஞரோ வாஜ்பாயோ என்னங்க ஜெயலலிதாவை செய்யல, மக்களுடைய பணத்துக்காக செய்யறாங்க. ஆனா இல்ல, இப்ப அப்பாவு சொன்னாரு, கலைஞர் கொண்டு வந்தாருனாரு, நல்லசாமி சொன்னதா உண்மை, விவசாய சங்க தலைவர் சொன்னது உண்மை, என்னங்க காங்கிரஸ் கட்சி சொன்னது வந்துங்க. புரியுது, உங்களுடைய கருத்தை உள்வாங்கி கொண்டோம். எல்லாரும் செய்வது அப்படிங்கிறது மக்களுடைய பணத்தில் இருந்தானே, அவர்களுடைய சொந்த பணத்தில் இருப்பது செய்வது போலவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்காக செய்ய கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிற உங்களுடைய நியாயமான ஆதங்கத்தை நான் உள்வாங்கி கொண்டேன். நன்றி. இணைப்பில் வந்து ஏராளமான நேர்களுக்கு வழி கொடுக்க முடியல, சிறப்பு இருப்பதனால நம்ம நிறைவு பகுதி நெருங்கிட்டோம். மிகச் சுருக்கமாக நிறைவாக அவருடைய பேச்சில் முரண்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் விஞ்ஞான ரீதியிலான விவசாயத்தை பற்றி பேசுகிறார், மறுபுறம் பாரம்பரிய விவசாயத்தை பற்றி பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. இந்த முரண் உண்மையா? மிகச் சுருக்கமாக. நிச்சயமா உண்மை. அதாவது உண்மை, நிச்சயமா உண்மை. முரண் உண்மையானு கேட்டேன். இல்ல அதாவது இந்த பாரம்பரிய விவசாயத்தோட அதிகப்படியான விளைச்சலை பெறுவது உண்மை, சாத்தியப்படும். ஏன்னு சொன்னா புதிய டெக்னாலஜியை அதே சமயம் மரபு சார்ந்த விவசாயத்தை ஊக்குவிக்கும் பொழுது அது சாத்தியப்படும். ஒரு செயற்கை விவசாய உரம் இருக்கிறது, அதனால போடும்போது எவ்வளவு தீமை இருக்குது நம்ம கண் கூட பார்க்குறோம். இப்போ அந்த உரத்திலே வேம்பு இருக்குல்ல, வேம்பு நீம் கோட்டட் உரம், அதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறோம். இது வந்து மண்ணை பாழாக்காது, மண்ணை மலட்டு தன்மையாக மாற்றாது, மாறாக இது வந்து விவசாயிகளுக்கு உற்பத்தி பண்றதுக்கு உதவி பண்ணும். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் விவசாய துறையை அதிகபட்சமாக லாபகரமாக, அதுதான் சொன்னாரு, பர் டிராப் மோர் கிராப். ஆயுள் முழுவதும் விவசாயம், ஆண்டு முழுவதும் வருமானம். இப்படி எல்லாம் மரபணு மாற்ற பயிர்கள் குறித்த அதான் சொல்றேன். மரபணு மாற்ற பகுதிகளில் விதைகளே இல்லாம இல்ல, குஜராத்லயும் பஞ்சாப்ல எல்லாம் மிக மிக வெற்றிகரமாக அந்த பிடி காட்டனுடைய இது சக்சஸஃபுல்லா வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? அது விதைகளே இல்லாத ஒன்றை உருவாக்குவது என்பது மரபணு மாற்றப்பட்டது பிடி காட்டனை பொறுத்த வரையில சக்சஸ்ஃபுல்லாக குஜராத். காரணம் என்ன தெரியுங்களா? அதுதான் சொல்றேன். மகாராஷ்டிராவில் தோல்வி அடைஞ்சு 2 லட்சம் பேர் செத்து போயிருக்கான் விவசாயி. காரணம் என்னன்னா, எதை பத்தி தொலைநோக்காக இல்ல, அவர்களுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கல. இதே வாதம் ஸ்மார்ட் சிட்டிக்காக எந்த நிலைமை மிகச் சுருக்கமாக ஸ்மார்ட் சிட்டி இருக்கிறத வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்துறதா ஸ்மார்ட் சிட்டி. நேருக்கான கேள்வி சொல்லிங்க, மிகச் சுருக்கமாக நிறைவு கருத்து. கரும்பு விவசாயிகளுக்கு நாங்க அதை பண்ணியிருக்கோம்லாம் சொன்னாரு. வேற ஒண்ணும் பண்ண வேணாம் ஐயா. தமிழ்நாட்டில் ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்த விலை இருக்குல்ல, அந்த அறிவித்த விலையே ஒரு டன்னுக்கு இவ்வளவுன்னு சொன்னதுல 300 ரூபாய்க்கு மேல ஒரு டன்னுக்கு கொடுக்காம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மில்லுலையும் விவசாயிகளுக்கு பணம் போகல. அந்த பணத்தை முதல்ல வாங்கி தர முடியுமா? அதுக்கு தான் சொல்ல 20,000 கோடிக்கு இப்ப 6,000 கோடி நேரடியாக நம்ம நிறைவு கோடி கொடுத்திருக்கோம். நிறைவு கருத்து 6,000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம், நேரடியாக விவசாயிக்கு போகுது. ஸ்ரீதரன் ப்ளீஸ், நிறைவு கருத்து. இந்த வரலங்கிறதா கேள்வி. நீங்க வாயிலே பந்தல் போட்டிருந்தா எப்படி வரப்போகுது, அது வேற விஷயம். ஆனால் இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே எல்லாவற்றையும் கடந்த ஒரு விஷயம். எங்க ஊர்க்காரர் ஐயா கண்ணு சொன்னதை போல இந்த பிரச்சனை விவசாய பிரச்சனை என்பது அதற்கு தீர்வு ஒன்றே ஒன்றுதான். அந்த தீர்வு என்பது நீங்க கடன் தள்ளுபடி பண்ண வேணாம், அரசாங்கம் உதவி பண்ண வேணாம், எதுவுமே வேணாம். உற்பத்தி செய்கின்ற விவசாய உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு உரிய விலை தர வேண்டும் என்பதுதான். அதுல இன்னொன்னு சொல்ற, விவசாயிகளுடைய நிலைமை எங்க இருக்குன்னு கேட்டா, தங்களுடைய உரிமைகளுக்காக விலைமாதுகள் கூட விபச்சாரிகள் கூட ஊர்வல போகிறார்கள். ஆனால் திருக்குறள் மாதிரி 2 வரியில சொல்லி முடிங்க. நிறைவு கருத்து. அதாவது மோடி அவர்கள் வந்து இந்த மக்களை பற்றி சிந்திச்சு விவசாயிகளுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது மாதிரி
விளைபொருளுக்கு உற்பத்தி செலவோட 50% அதிகமாக கொடுப்போங்கிறத மட்டும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாலே தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள எல்லா விவசாயிகளும் நிறைவு கருத்து இதற்கான தீர்வாக விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக நீங்கள் நினைப்பது நிறைவு கருத்தாக சுருக்கமாக சார் முழு பூசணிக்காயை ஒரு கை சோத்துல மறைக்க பார்க்குறாங்க சார் எல்லாம் அரசியல்வாதி பூரா முழு பூசணிக்காயை ஒரு கை சோத்துல மறைச்சு எங்களை ஏமாத்த பார்க்குறாங்க எங்களுக்கு நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் தேசியமயமாக்கி நீர்வழிச்சாலை உண்டாக்க வேண்டும் நீர்வழிச்சாலை உண்டாக்கி நதிகளை இணைத்து விவசாயிகளுக்கு முதலீடும் தண்ணீரும் கொடுத்து லாபகரமான விலையை கொடுத்துட்டா இந்த நாடு முன்னேறும் சார். பசுமை புரட்சியில வெற்றி அடையும். ஆனா விவசாயம் அழிச்சிட்டு வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணலாம், இங்க விலையை குறைக்கலாம்னா நடக்கவே நடக்காது. இறக்குமதி பண்ணா அதுக்கு கமிஷன் கிடைக்குது, விவசாயிட்ட இருந்து ஒண்ணு வாங்க முடியாது. இன்னைக்கு 2,55,000 கோடி வரா கடன் இருக்கு. அது ஒரு 30 கார்பரேட் கம்பெனி மட்டும் 90,000 கோடி வரா கடன். ஆனா விவசாயிக்கு இந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வறட்சி, மழையே இல்லை. ஆனா கடன் தள்ளுபடி செய்ய மாட்டேன்னு மத்திய சர்க்கார் சொல்லுது, மாநில சர்க்கார் சொல்லுது. நாங்க யார்கிட்ட போறது? ஒரு டன் கரும்புல 1.5 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்குது அரசுக்கு. ஆனா எனக்கு 2,650 ரூபாய் தர மாட்டேங்குது. மத்திய சர்க்கார் சொல்லுது நான் ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் பிரசாந்த் தருவேன், நான் ஸ்டேட் அட்வைசரி கொடுக்க மாட்டேங்குது. ஆனா தமிழ்நாடு சர்க்காரும் தரமாட்டேங்குது. காப்பாற்றும் புரிகிறது. மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே எங்கள் மீது எந்த கருணையோடும் நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. நிறைவு கருத்தாக திரு நல்லசாமி உங்களுடைய நிறைவு கருத்தை ஓரிரு வரிகளில் மிகச் சுருக்கமாக. இதற்கான தீர்வு காவிரி பிரச்சனையில் காங்கிரசும் சரி பாரதிய ஜனதாவும் சரி தமிழ்நாட்டு விவசாயிகள் நலனில் அக்கறை கொள்ள போவதில்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரப்போறது இல்லைங்கிறது இப்போதைக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அடுத்தது இந்த திராவிட கட்சிகள்னு சொல்லக்கூடிய கட்சிகளும் இதில் அக்கறை செலுத்த போவதில்லை. ஏன்னா இவங்க திராவிட கட்சிகள்னு சொல்றாங்கல்ல, அடைந்தால் திராவிட நாடு இறையல் சுடுகாடுன்னு சொன்னாங்கல்ல. இவங்களை பொறுத்தளவில் திராவிட நாடுங்கிறது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு. திராவிட மொழிகள்ங்கிறது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இதெல்லாம் திராவிட மொழிகள். அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய இடம் பிறப்புகள் தானே, உங்களுடைய ரத்தத்தின் ரத்தம் தானே, உங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் தானே. நீங்க அந்த பிரச்சனையை வடக்கு எடுத்துக்கிட்டு போறீங்க. வடக்கு இருக்கிறவங்க பூரா கைபர் போலன் கணவாய் வழியா மாடு மேய்க்க வந்தவன் அப்படின்னு அண்ணின்னு சொல்றீங்க. உங்க பிரச்சனையை அண்ணன் தம்பி உறவு கொண்டாடி, தொப்புள் கூட உறவு கொண்டாடி நீங்க உங்க பிரச்சனையை நீங்க பேசி தீர்த்துக்குங்க. இல்லாவோனா உங்களுடைய கட்சிகள் இருக்கக்கூடிய திராவிடம்ங்கிற வார்த்தை எடுத்துருங்க. ஏன் திராவிடம்ங்கிற வார்த்தை தமிழகத்தில் நன்றி நம்ம நிறைவேற்றலாம். தமிழகத்தில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் திராவிடம் என்ற வார்த்தைகள் தான் அப்படிங்கிற ஒரு திராத விவாதம் போய்கொண்டே இருக்கிறது. திராவிடம் என்ற வார்த்தைகளை அரசியல் கட்சிகளின் பெயர்களில் இருந்து நீக்கிவிட்டால் பல பிரச்சனைகள் தீர்ந்து விடும் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு சரி என்பது உங்களுடைய முடிவுகளுக்கே விட்டு விடுகிறேன். நல்லது. திருச்சியிலிருந்து இணைந்த திரு ஐயாக்கன் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. திரு நல்லசாமி கோவையிலிருந்து எங்களுடைய மிக்க நன்றி. அரங்கில் இணைந்த உங்கள் மூவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். விவசாயிகள் பொதுவாக நான் ஏற்கனவே ஒரு விவாதத்தில் சொல்லி நிறைவு செய்த ஒரு கருத்து தான், இந்த நாட்டிற்கு மது இன்றி ஒரு மனிதன் உயிர் வாழ முடியும். ஆனால் மதுவை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். புகையிலை இன்றி உயிர் வாழ முடியும். புகையிலை பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள் பல மில்லியன் டாலர்களுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். ஆனால் உணவின்றி நம்மால் உயிர் வாழ முடியாது. உணவை உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயி மாண்டு கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் பிரச்சனை எங்கே இருக்கிறது? ஆட்சியாளர்கள் அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது போல் நடிக்கிறார்களா அல்லது உள்ளபடியே தீர்வு காண முயற்சிக்கிறார்களா? முயற்சித்தால் வரவேற்போம். இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் 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 நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.